கணையர் பெருமானே, உணவு கொண்டு வந்திருக்கிறேன், வந்து அருந்துங்கள். பொன்னா, இதோ வந்து விடுகிறேன். அங்கேயே அமர்க. பொன்னா, என்ன கொண்டு வந்தாய்? கஞ்சியும் பிரண்டை துவையலும் கொண்டு வந்தேன் பெருமானே. அடடடடா, அருமை அருமை. உன் கைப்பக்குவமே பக்குவம்தான் பொன்னா. நீ பேசாமல் இந்த அரண்மனை ஒற்றன் வேலையை விட்டுவிட்டு உணவுத்துறையே ஏற்றுக்கொண்டிருக்கலாம். சரி சரி பெருமானே, 6 திங்களாக இந்த மலை உச்சியில் நின்று கொண்டு இந்த வானமே கதி என்று இருக்கிறேரே, எதற்கு? கணியனுக்கு வேறு வேலை என்ன இருக்கிறது பொன்னா? நாள் பார்ப்பதும் கோல் பார்ப்பதும் தான் எங்களுடைய வேலை. அதுவும் நான் அரசபையின் தலைமை கணியன். பருவ காலங்களை பகுத்து சொல்வதும் ஊழிக்காலங்களை உகித்து சொல்வதும் தானே எங்களுடைய பணி. பூங்குன்றனாரின் புகழ் நாடறிந்தது. தங்கள் கோல் கணிதத்தையே அண்டை நாடுகள் பின்பற்றுகிறார்கள். பொன்னா, நாட்டில் வேற என்ன செய்தி? இப்போ என்ன பெருமானே, உள்நாட்டு போர் நின்று விட்டது. வேற என்ன? நீங்கள் இந்த அரண்மனைக்கு வந்து போன பிறகுதான் இந்த உள்நாட்டு போர் நின்று விட்டதாக எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள். போர் நின்றதுக்கான ரகசியம் என்ன பெருமானே? முதலில் உள்நாட்டு போருக்கான காரணம் என்ன பொன்னா? வடக்கில் இருந்து வந்தவர்கள் துருவர்கள். அவர்கள் நமக்கு 50% விளைச்சலில் கொடுத்தவர்கள். அவர்கள் நமக்கு அடிமையாக இருந்தவர்கள். இன்று என்ன சுதந்திரம் மற்றும் சம உரிமை கேட்கிறார்கள். ஏன் துருவர்கள் நமக்கு 50% அளிக்க வேண்டும்? ஏன் துருவர்கள் நமக்கு அடிமையாக இருக்க வேண்டும் பொன்னா? அவர்கள் வந்தவர்கள், நாம இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்கள். நிலம் யாருக்கும் சொந்தமில்லை பொன்னா. மனித இனமே நாடோடி இனம்தான். மனிதன் எப்பொழுதும் இயற்கையை சார்ந்து வாழக்கூடியவன். இதன் மூலமாக வேறு வேறு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நிலம் விட்டு நிலம் புலம்பெயர்ந்து கொண்டே இருப்பான். நாமும் கூட இப்பொழுது அந்த தருணத்திற்கு வந்திருக்கிறோம். என்ன சொல்கிறீர் பெருமானே? கோள்களின் நகர்ச்சியால் நாம் இன்னும் புலம்பெயர வேண்டியது இருக்கிறது. அதைத்தான் நான் கோள்களின் மூலம் அவதானித்துக் கொண்டிருந்ததை மன்னரிடத்தில் கூறினேன். அவரும் இப்பொழுது அதை கேட்டுத்தான் போர் நிறுத்தத்தை நிறுத்த ஏற்பாடு செய்தார். நிலம் விட்டு நீங்க வேண்டுமா? நாம் இங்கிருந்து செல்ல வேண்டுமா? இன்னும் சில தினங்களில் உனக்கே அது தெரிந்துவிடும் பொன்னா. அப்போது என்னை தேடி வருவாய். நான் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டு கோள்களை பற்றி அவதானித்து ஆய்வு மேற்கொள்ளப் போகிறேன். நீ கொஞ்சம் சென்று வா பொன்னா. பெருமானே, 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 4 பொழுதுகள் கடந்தும் கதிரவன் உதிக்கவே இல்லை. இந்த விந்தையை என்னவென்று சொல்வது? குளிர் வாட்டி வதைக்கிறது. அரசர் தங்களை உடனே அழைத்து சொன்னார். வா பொன்னா. பொன்னா, அங்கே பார். 6 திங்களாக அதோ தெரிகிற நட்சத்திர கூட்டம் உனக்கு தெரிகிறதா? ஆமா பெருமானே, தெரிகிறது தெரிகிறது. வழக்கமாக தொடுவானில் தெரிகிற நட்சத்திர கூட்டம் இப்போது நடுவானில் தெரிகிறதுப்பா. நான் 6 திங்களாக அதைத்தான் அவதானித்துக் கொண்டிருக்கிறேன். உள்ளே செல் பொன்னா. பொன்னா, இது நம் பூகோளம். பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் இரவு பகல் ஏற்படுகிறது. ஆனால் பூமி தன் அச்சில் 23 பாகை சாய்ந்திருப்பதால் மேலை நாடுகளில் 6 மாத பகல் 6 மாத இரவு நிகழ்கிறது. எங்கும் பனி மற்றும் இருள்மயமாக இருக்கும். இதை நீ யவனர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்பாய். ஆமாம் ஆமாம். அத்தகைய சூழ்நிலைக்கு நம் நாடு இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறது. இனி இங்கே சூரியன் உதிப்பதற்கான சாத்தியமே இல்லை என்பதை நாம் மன்னரிடத்தில் தெரிவிக்க வேண்டும். மக்களுக்கு முரசு கொட்டி தெரிவிக்க வேண்டும். சூரியன் உதிக்கும் நிலப்பரப்பை தேடி செல்ல வேண்டும். தெற்கு நோக்கி மக்கள் பயணப்பட வேண்டும். எனவே நீங்கள் உடனடியாக அரசரிடம் சென்று இதை தெரிவியுங்கள். நான் அரண்மனைக்கு இதோ வந்து விடுகிறேன். சரி பெருமானே. அதன் பின் இன வேற்றுமை கடந்த அம்மக்கள் கொடுமையான குளிர் நோய்களை எதிர்கொண்டு பல வருட புலம்பெயர் பயணத்திற்கு பிறகு பகல் இரவு சமமாக நடைபெறும் இந்நிலப்பரப்பிற்கு வந்து சேர்ந்தனர். அவர்களின் வழித்தோன்றல்கள் தான் நாம் அனைவரும்.
பாலாக்கு ஃபோன் பண்ணியா? அவனுக்கு நான் அப்போவே ஃபோன் பண்ணேன், அவன் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னான். ஹாய் ப்ரோ. హలో వస్తాను ఫోన్ పెట్టు. வாடா வந்தேரி கோல்ட்டி, போய் 2 டீ சொல்லு, வேகமா போ. இனிமே அவனை அப்படிலாம் கூப்பிடாதடா, வேணாம். ஏன் நீ தான் அந்த பேர் வச்சு வெறுப்பேத்திட்டு இருந்த? வேண்டாம் சொல்கிறல்ல, விடுறா, சும்மா அதை பற்றி பேசிக்கிட்டு.